ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நித்யா திலீப் குமார் vlogs. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான ஒரு டேஸ்டான கோவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ கோவக்காய் எடுத்து நல்லா 2 தடவை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்ச கோவக்காயை ரவுண்டாவோ இல்லை ஒரு நீளமாக அரிஞ்சு அதில் ஒரு ஹாஃபாக உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தின் ஸ்லைஸாக இருக்கணும், ஏன்னா நம்ம தண்ணியில் இதை ஆட் பண்ண போகிறதில்ல, சும்மா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறங்காட்டி நான் தின் ஸ்லைஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பழுத்த கோவக்காயாக இருந்தால் போட வேண்டாம், நல்லா ஆரஞ்சு டார்க் லைட் ஆரஞ்சாக தான் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க் ஆரஞ்சாக இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்க்கக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். அதுக்கு என்னென்ன மசாலா பொருட்கள்னு பார்க்கலாம். இந்த ஸ்பூனில் இன்றைக்கி நான் 3 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் என்னென்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எச்சா எண்ணெய் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எச்சா ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும், எனக்கு 1/2 kgக்கு நான் இந்த அளவு ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அடுப்பு சிம் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச 1/2 கிலோ கோவக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு இது மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இல்லை ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அந்த தண்ணி அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்கள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் மல்லித்தூளை நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது, மல்லித்தூள், சாம்பார் தூள் எல்லாமே நீங்கள் கடையில் வாங்கினதும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மல்லித்தூளில் நான் சீரக மிளகு ஆட் பண்ணியிருக்கிறேன். வெறும் மல்லித்தூள் இருந்ததுன்னா உங்களுக்கு சீரக மிளகு வேணுன்னா அந்த டேஸ்ட் வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லை வரமல்லித்தூள் கூட இந்த அளவு நான் சொன்ன அளவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா பொருட்களை போட்டதுக்கப்புறமா நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா கோவக்காயோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் போட்டோன்னே நீங்கள் அடுப்பு சிம் பண்ணிடணும். ஏன்னா மல்லித்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணால் அது உங்களுக்கு அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணி இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் எடுத்து நல்லா கலந்து விட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணுறது இல்லையா, அதனால் அது சீக்கிரம் அடி பிடிச்சிக்கும். ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க. எந்த மாதிரி நீங்கள் தண்ணி தொளிக்கவோ இல்லை எதுவுமே பண்ண தேவையில்லை. என்ன ஒன்று பண்ணணும்னா கலந்து மட்டும் விட்டே இருக்கணும். நாம் ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி கலந்து விட்டே இருக்கணும். அப்புறம் மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 15 மினிட்ஸில் உங்களுக்கு சூப்பராக ரெடியாக இருக்கும் கோவக்காய் வறுவல் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது சூப்பராக நம்மளுக்கு வந்துருச்சு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, நல்லா கலர் மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கும் நம்மளுக்கு. வேணால் நீங்கள் ஒன்று எடுத்து கட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் கோவக்காய் வறுவல் லெமன் ரைஸோடு சர்வ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த விதமான பருப்பு குழம்பு கூடையோ இல்லை ஒரு கர்ட் ரைஸோ ஒயிட் ரைஸ் கூடையோ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் லெமன் ரைஸோடு சர்வ் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.